ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாம் எங்கே போக போகிறோம்னா கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறோங்க. கொங்கு 7 சிவாலயங்களில் 7வது திருத்தலமாக கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் போற்றப்படுதுங்க. இந்த கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கி ஆடி தெய்வ திருமண பெருவிழா, அதாவது திருக்கல்யாண உற்சவம் நடக்குதுங்க. அந்த திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிறதுக்காக இப்போ நம்ம கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க. இங்கே இருந்து நம்ம கரூருக்கு பஸ் ஏற போகிறோங்க. இதுதாங்க திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த கரூர் பஸ் ரெடியாக இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் கரூர் போக போகிறோங்க. நாம் இப்போ கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு போகிறதுக்கு இந்த ரூட்டில் தாங்க போகணும். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிரிலிங்க இந்த தாரகை ஸ்டோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டி இந்த ஸ்ட்ரீட் போகுதுங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் வந்துடுங்க. நாம் இப்போது கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. இங்கே தெரிகிறது தாங்க பசுபதீஸ்வரர் கோயிலோட காம்பவுண்டுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நம்ம பசுபதீஸ்வரரோட ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணலாங்க. இதுதாங்க கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் ராஜகோபுரங்க. 7 நிலைகள் கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரம் பசுபதீஸ்வரர் கோவில் முன்னாடி அமைஞ்சிருக்குதுங்க. நாம் இப்போ கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோயில் கொங்கு 7 சிவாலயங்களில் 7வது திருத்தலமாக போற்றப்படுதுங்க. இந்த ஊரோட புராண பெயர் கருவூருங்க. முதல்ல உயிர்கள் உருவான இடம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த ஊருக்கு கருவூர் அப்படின்னு பெயர் வந்திருக்குதுங்க. இன்னைக்கு இந்த கோயிலில் ஆடி தெய்வ திருமண பெருவிழா நடக்குதுங்க. வாங்க அதை போய் நம்ம தரிசனம் பண்ணலாங்க.
திருக்கல்யாண உற்சவம் முடிஞ்சு திருமண சாப்பாடு சாப்பிட்றதுக்காக பக்தர்கள் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறவங்க. இங்கே நடந்த இந்த ஆடி தெய்வ திருமண பெருவிழாவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். இந்த கோயிலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.